பால் செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அவலை வந்து கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அவல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேங்க. இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த வாழைப்பழத்துக்கு மேலே வறுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கிறேங்க.